சத்து அதிகமா இருக்க கம்பை இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டயட்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. குட்டீஸ்க்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக் கம்பு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே ஒரு பவுல்ல 1/2 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். 4ல இருந்து 5 வாட்டி நல்லா கழுவிட்டு 6ல இருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின கம்பை 10 நிமிஷம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கிளீனான கிளாத்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேனுக்கு அடியில 2ல இருந்து 3 மணி நேரம் காய வச்சா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிரும். இது ஒரு பேன்ல சேர்த்து லோ ஃப்ளேம்ல 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேன்ல 1/4 கப் வேர்க்கடலைய மொறுமொறுன்னு ஆற அளவுக்கு வறுத்துட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்கலாம். கடைசியா 1/4 கப்பு தேங்காய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பேனோட சூட்லயே ஈரப்பதம் போற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்து வச்சிருக்க கம்பை சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதே ஜார்ல கடலை எள்ளு சேர்த்து இந்த மாதிரி 1-2 பொடிச்சதுக்கு அப்புறம் இது கூட 1/4 கப் வெல்லம் சேர்த்து அரைச்சு கம்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை லேசா சூடு பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சு வச்சிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கம்பு லட்டு ரெடி.